ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாங்க. போன இடத்துல அந்த ஹோட்டலுக்கு வெளியில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு லேம்போகினி நிற்குது. ஸோ அந்த காருக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வெளியில் பார்க்குறாரு, அந்த காருக்கு பக்கத்தில் சின்ன சின்ன டிஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிஷ்யூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒருத்தர் டஸ்ட்பினில் போட்டுட்ருக்காரு. அவரை பார்த்துட்டு உடனே இந்த மீதி இருக்கிற 3 பேத்துக்கு கூப்பிட்டு, அங்கே நிற்கிறவன் வந்து நம்ம கூட படித்த பையன் மாதிரி தெரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க 3 பேர் பார்த்துட்டு, ஆமாம் நம்ம கூட படித்த பையன் தான், அன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் சொன்னோம், நம்ம கூட இருந்திருந்தானே இன்றைக்கி ஒரு நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் வந்துருந்துருக்கலாம், இன்றைக்கி அவனோட சூழ்நிலை என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசிட்டு, சரி வா போகும்போது ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெயிட்டர் பில்லை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பில்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் எந்த விதமான நம்பருமே இல்லை, தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கு. உடனே அந்த வெயிட்டர் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னங்க பில்லில் எந்த நம்பருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெயிட்டர் சொல்கிறாரு, ஆமாங்க நீங்கள் சாப்பிட்டதுக்கு அவர் பே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வெளியில் இருக்காருல அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வெளியில் பார்க்குறாங்க, அந்த பையன் அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு அப்படி வெளியில் வரான். அப்போ உடனே அந்த வெயிட்டர்கிட்ட கேட்குறாங்க, அவர் யார், அந்த காரோட டிரைவரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், அவர் தான் அந்த காரோட ஓனர் அப்படிங்கிறாங்க. ஓனரா? அவர் ஏன் அந்த கீழே இருந்த டிஷ்யூஸ் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் சார், அவர் இந்த ஹோட்டலில் எந்த சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்து செய்வார் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அவருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார், அவருக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்க மாட்டோம், அவர் தான் எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் சார், அவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷனோட கடந்த காலத்தை வச்சோ நிகழ்காலத்தை வச்சோ அவனோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது யாருனாலையுமே கெஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க யாரை பெருசா நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்களை கைவிட்டா கூட, இல்ல அவங்களே உங்களை நிராகரிச்சா கூட, நீங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு கவலைப்படணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது. இதை நினைச்சு ஃபீல் பண்ணி நீங்க எந்த விதமான ட்ரக்ஸுக்கும் அடிக்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. மை லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி டேமேஜ் அப்படின்னு நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு இது மற்றவங்களுக்கு வெளியில் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில் them with your success and bury them with your smile.